வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டசி. இன்னைக்கு வந்தீங்கன்னா வேர்ல்டு கப்ல 11வது மேட்ச் ஆன பாகிஸ்தான் வெர்சஸ் யூஎஸ்ஏ மேட்சுக்கான ப்ரிவியூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம்ல ஜாயின் பண்ணலன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் சேனல்ல தான் முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. அதே போல நீங்க இது வரைக்கும் விஷன் நம்ம ஆப்ல ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வேர்ல்டு கப்புக்கு சீரீஸ் லீடர் போர்டு கொடுத்துருக்காங்க. அது போக எல்லா இந்தியா மேட்சஸ்க்குமே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைஸ் ஒரு கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வேர்ல்டு கப் விஷன் லெவன் ஆப்ல பிளே பண்ணீங்கன்னா. ஸோ என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் இதுல இருக்கு, உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன், ஷோ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ மறக்காம ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே போல பிட்ச் ரிப்போர்ட். ஸோ இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டாலஸ்ங்கிற ஒரு பிட்ச் கிரவுண்ட்ல தான் நடக்குது அமெரிக்கால. ஸோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ அதாவது நீட்டா கொடுத்துருக்கேன் டைமென்ஷன். அதாவது பிச்சோட பவுண்டரி லைன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான். ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 61 மீட்டரு, ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா 70 மீட்டரு, அண்ட் ஸ்ட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 73. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பிட்ச் ரிப்போர்ட், அபிஷியலா கொடுத்த ரிப்போர்ட் தான். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிச்சோட டீட்டெயில் வந்து பாத்தீங்கன்னா அதாவது இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா போதுமான புல் இல்லை, அதாவது இந்த கிராஸ் இஸ் லாட் லெஸ் தென் த ட்ராக், அதாவது ரொம்ப கம்மியா தான் இருக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பேட்ஸ்மேனுக்கு வந்து அதாவது பவுலர்ஸ் வில் கெட் லாட் ஆஃப் கேரி மிட் ஆஃப் ஈஸி ஆஃப் த பேட்டர்ஸ் அட் த ஸ்டார்ட். ஸோ பேட்ஸ்மேனுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டார்டிங்ல அது மாதிரி இந்த பிச்சில் வந்து ஒரு மேட்ச் வந்து ஹை ஸ்கோர் போயிருக்கு, ஒரு மேட்ச் வந்து லோ ஸ்கோர் போயிருக்கு. ஸோ பிச் ரிப்போர்ட் எனக்கு தெரியாது, எப்படி வேணாலும் நடக்கலாம். அண்ட் ரன் எக்ஸ்பெக்டட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு 160ல இருந்து 170க்குள்ள எதிர்பார்க்கலாம். 160 ஸ்கோர் பண்ணிட்டா உங்களுக்கு டீசென்டான ஒரு பிச்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எதுவும் நானா சொன்னது கிடையாது, அபிஷியலா கொடுத்த ரிப்போர்ட், அதை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி நம்ம மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்கோர் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் ஒரு மேட்ச் நடத்தினாங்க. ஸோ கனடா வர்சஸ் யூஎஸ்ஏ மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹை ஸ்கோர் மேட்ச், இது வந்து சரியான ஹை ஸ்கோர் மேட்ச், அதுவும் திரளான மேட்ச், முதல் வேர்ல்டு கப் மேட்சா இருந்தது. ஸோ ஃபாஸ்ட் 4 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ் வந்து 2 விக்கெட் தான் ஸ்கோர் பண்ணாங்க. அண்ட் யூஎஸ்ஏ செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்து செகண்ட் பேட்டிங் பண்ண டீம் வந்து ஈஸியாவே வின் பண்ணாங்க. ஆனா இந்த மேட்ச் வந்து ஃபாஸ்ட் அதிகமான விக்கெட், ஆனா இது வந்து லோ ஸ்கோர் மேட்ச். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் மேட்ச் பிட்ச் ரிப்போர்ட்டை வச்சு இந்த மேட்ச் நீங்க செட் பண்ணிருக்கீங்க, டீம் செட் பண்ணிருக்கீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் போயிருந்திருக்கும். ஏன்னா அப்படி கம்ப்ளீட்டா வந்து டிஃப்ரெண்டான ரிசல்ட், டிஃப்ரெண்டான லுக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்குது. ஆனா என்ன ஒரே ஒரு இது செகண்ட் பேட்டிங் மட்டும் ஒத்து போகுது. டோட்டல் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் பேட்டிங் செகண்ட் பண்ண டீம் தான் 2 வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் வந்து லோ ஸ்கோர், 2 மேட்ச் வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஹை ஸ்கோர். ஹை ஸ்கோர் இந்த பிட்ச்ல யூஎஸ்ஏ தான் ஸ்கோர் பண்ணிருக்காங்க 197. லோ ஸ்கோர் வந்து பாத்தீங்கன்னா நேபாள் 106 ஸ்கோர் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து டைரக்டா ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து யூஎஸ்ஏ வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க ஆடின ரன்ஸ் வந்து உங்களுக்கு நான் அப்படியே ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ ரன்னு எவ்வளவு ரன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஓவர் போல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ எந்த ஒரு ஏதாவது ஒரு சில மிஸ்டேக் இருந்தா நான் உங்களுக்கு தெரியப்படுத்திடுவேன். ஏன்னா கம்ப்யூட்டர்ல டைப் பண்ணும்போது ஏதோ ஒரு கமா, ஒரு எம், ஏதோ ஒரு ஓ, ஒரு 1 இந்த மாதிரி ஏதாவது சொல்லி கூட வந்தாலும் நான் வந்து வீடியோல நான் பார்க்கும்போது நான் கரெக்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் யூஎஸ்ஏ வெர்சஸ் பாகிஸ்தான். ஸோ 2 டீமை கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டீம். இருந்தாலும் யூஎஸ்ஏ வந்து ரொம்ப குறைச்சு மதிப்பிட வேணாம். இப்போ ஒரு உகண்டா, ஒரு கனடா, இந்த மாதிரி ரொம்ப யூஎஸ்ஏ குறைச்சு மதிப்பிட வேண்டாம். ஏன்னா ஓரளவுக்கு நல்ல டீம். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருந்து நம்ம 7ல இருந்து 8 பிளேயர் வரைக்கும் எடுக்கலாம். மீதி இருக்கக்கூடிய 3ல இருந்து 3 பிளேயர் போதும். நமக்கு வந்து 3 பிளேயர் யூஎஸ்ஏல இருந்து எடுத்தாலே போதும். ஏன்னா மீதி இருக்க எல்லா ஆப்போனன்ட்டுமே அப்படிதான் வருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் முகமது ரிஸ்வான், அயூப், பாபர் அசம் இந்த 3 பேர் இன்னிங்ஸ் ஓபன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டாப் ஆர்டர் 3 பேரை வந்து நம்ம எடுத்தாலே போதுமானது. உங்களுடைய டீம்ல 8 பிளேயர், 7ல இருந்து 8 பேர் செலக்ட் பண்ண போறோம். அதுல வந்து முதல் 3 பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா பியூர் பேட்டிங் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன், டாப்ல ஆடக்கூடிய பிளேயர்ஸ். அதுக்கப்புறம் பவுலிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த 5 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். சடாப் கான், அஃப்ரிடி, ஹாரிஸ் ரஃப், முகமது ஆமீர், நிஷம் ஷா. ஸோ 3+5 8 பிளேயர் ஆச்சு. ஆனா இன்னொரு ட்ரம்பான ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மேட்ச்ல இம்மட் வாசிம் வந்து ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரு, ஜிசியா இருப்பாரு. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அவர் எடுத்துட்டு போயிருந்தீங்க அப்படின்னா ஒன்னே
2 விக்கெட் அந்த மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டாருன்னா ஓகேவா இருக்கும். இல்ல அப்படின்னா இதாயிருவீங்க, லாஸ் ஆயிருவீங்க. ஏன்னா எல்லா ஆப்போனண்டும் இந்த 5 பேரை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்க ஒரு ரிஸ்க் வேணா எடுத்து பார்க்கலாம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா முகமது ஆமீர் இல்லைன்னா இம்மட் வாசிம். ஏன்னா 2 பேரோட செலக்டட் பெர்சன்டேஜும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அதனால நீங்க அந்த ஒரு ரிஸ்க் மட்டும் எடுத்து பார்க்கலாம். மத்தபடி பாத்தீங்கன்னா டாப் 3+5 பவுலிங் ஆப்ஷன் இம்மட் வாசிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் சேஞ்சரா உங்களுக்கு இருக்கிறதுக்கு இந்த மேட்ச்ல வாய்ப்பு இருக்கு. இந்த டீம் நம்ம யுஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் நீங்க உட்கார்ந்து எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணல. டெய்லரு, மோனாங் பட்டேலு, ஆண்ட்ரிஸ் கோஸ், ஜோன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன், குமார் சிங், ஸோ இப்படி எல்லாரையும் நீங்க உட்காந்து ஃபோக்கஸ் பண்ண அவசியம் இல்லை. நான் மறுபடியும் மென்ஷன் பண்ணிடுறேன். 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரன்னு. ஸோ யாரும் கொஞ்சம் புரியாம இருக்கலாம். ஓங்கிறது பாத்தீங்கன்னா அவங்க பவுல் பண்ணக்கூடிய ஓவர். விக்கெட்னு பாத்தீங்கன்னா டபிள்யூங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எடுத்த விக்கெட். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா ஆண்டர்சன் எடுத்துக்கோங்க. லாஸ்ட் மேட்ச்ல 3 ரன் ஸ்கோர் பண்ணாரு, 3 ஓவர் பவுலிங் பண்ணாரு, 1 விக்கெட் எடுத்தாரு. அந்த ஏங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜ். ஒரு மேட்சுக்கு எவ்வளவு ரன் அவர் இந்த சீசன்ல மட்டும் ஒட்டுமொத்த T20 கெரியரே நான் எடுத்துட்டு வரல. இந்த வேர்ல்டு கப்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ரிஸ் கோஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்ல 65 ரன் அடிச்சாரு. ஸோ அப்போ அவரோட ஆவரேஜ் வந்து 65. அடுத்த மேட்ச்ல ஒரு 60 ரன் அடிச்சாருன்னா அவரோட ஆவரேஜ் வந்து ஒரு 62 அந்த மாதிரி போகும். ஸோ அந்த இது எல்லாமே கரெக்டா கால்குலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க பாத்துக்கோங்க என்ன மாதிரி ஸ்கோர் பண்ணிருக்காங்கன்னு. நமக்கு தேவை 3ல இருந்து 4 யுஎஸ்ஏ பிளேயர் மட்டும்தான். ஸோ அதுல 1வது பிளேயர் யாரு, 2வது பிளேயர் யாரு, 3வது பிளேயர் யாரு, 4வது பிளேயர் யாரு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ 1வது பிளேயர் பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த டெய்லருங்கிறவரை வந்து நீங்க வந்து எடுத்துருங்க. ஏன்னா அவர் வந்து ரொம்ப அற்புதமா ஆடக்கூடிய பிளேயர். அதாவது லாஸ்ட் மேட்ச் நீங்க வந்து அவர் டக்ல போனதால பெருசா ரன் ஸ்கோர் பண்ணாலும் நினைக்காங்க. அவர் ஒரு நல்ல ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதனால முதல் ஆப்ஷன்ல டெய்லரை வச்சுக்கலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். பிபிஎல் அந்த மாதிரி லீக்ல ஆடி இருக்கிறாரு இந்த இப்போ கூட 2023. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெய்லர், 2வது வந்து பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன். 3வது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த ஜோன்ஸையும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆண்ட்ரிக் ஹியூஸையும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் எடுத்திருக்காங்க. 65%, 87%. ஸோ இந்த 2ல ஏதாச்சும் ஒருத்தர் எடுங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான்ல வந்து 4 பவுலிங் ஆப்ஷனை கம்மி பண்ணிட்டு, அதாவது 8 பிளேயர் எடுத்திருந்தோம், 8 பிளேயர் எடுக்காம 7 பிளேயர் எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு பேட்டிங் ஆப்ஷனோட கூட இந்த 2 பேருமே எடுத்துட்டு வராங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து ஆல்ரவுண்டர்னு சொல்லிக்கிற அளவுக்கு பெருசா யாருமே கிடையாது. ஸோ அதை நல்லா தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ அதனால இது ஒரு நல்ல காம்பினேஷனா இருக்கும். மோஸ்டா 7-4 இந்த மாதிரி வரலாம், 8-3 இந்த காம்பினேஷன்ல தான் உங்க ஆப்போனன்ட் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இப்போ வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சைன்ஸ் அஃப்ரிடி வந்து ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாரு. முகமது ரிஸ்வான் ஒரு பெஸ்ட் கேப்டன் அண்ட் விசி ஆப்ஷன்ல வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல வருவாரு. அதே மாதிரி பாபர் அசாம் ஒரு பெஸ்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன்ல உங்க ஆப்போனன்ட் ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நிசம் சாவையும் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா யுஎஸ்ஏ ஒன்றும் பெரிய டீம்லாம் கிடையாது. விக்கெட் எடுக்க நினைச்சா 10 விக்கெட் பாகிஸ்தான் வந்து கண்டிப்பா தூக்க போறாங்கன்னு தெரியுது எனக்கு. ஒரு மேட்ச் அவங்க ஆடினது கனடா கூட. அதனால அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. அதனால ரிஸ்வான், பாபர், அஃப்ரிடி, நிஷம் அந்த 4 பேருக்கு பாகிஸ்தான் சைட்ல இருந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா கோரி ஆண்டர்சன் மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள் இருக்கு. முகமது ரிஸ்வான், அய்யூபு, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாபர் அசாம், சடாப் கான், அஃப்ரிடி, நிஷம்சா, முகமது ஆமீர். இது முகமது ஆமீருக்கு பேரா இம்மட் வாசிம் வந்து ட்ரை பண்ண நினைக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்ம ஜோன்ஸ் எடுத்திருக்கோம். இதுல வந்து விக்கெட் கீப்பர் ஆப்ஷன்ல ஆண்ட்ரிக் கோஸை கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். ஸோ இதான் நண்பா நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் ப்ளஸ் பண்ணிட்டு எல்லாமே டெலகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உடனடியாக பாருங்க. ஸோ வீடியோ பத்தி நண்பர்களுக்கு நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.